அவரோடு பல வருடங்கள் தொடர்ச்சியாக பிஏவாக இருந்தவர் ஜெய் பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் மருதம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுல பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு. இவங்க ரியல் எஸ்டேட்ல 100 கோடிக்கும் அதிகமான லேண்டுகளை அந்த கம்பெனிக்கு வாங்கியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனிஸ்ல திரு பிடிஆர் அவர்களும் பார்ட்னர் என்பதாக முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜியும் கலாவதியும் கைதாயிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் 3.5 கோடிக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, ஆனா 77 லட்சம் தான் கணக்குல காட்டிட்டு பல பேரை ஏமாத்தி லேண்டை வாங்கி இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட லேண்டை கைமாத்தும் பொழுது அந்த கம்பெனியில திரு பிடிஆர் அவர்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு இல்ல எக்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அப்ப இப்பொழுது நம்பர் 1 ஏடிஎம்-ஆக இருப்பவர் திருமூர்த்தி தான். ஸோ அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவர் தான் ஏலக்காய் எஸ்டேட் வாங்கி கொடுத்தார் முதல் குடும்பத்துக்குன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ பிடிஆருடைய நெருங்கிய வட்டத்தில் இப்படி வருகுதுன்னு சொன்னார். அதுவும் இவரே பிடிஆரே அதில் பார்ட்னராக இருந்தார் அப்படின்னு சொல்லியும் இது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு வந்துடும். ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக எடுக்கக்கூடிய அஸ்திரம் 2-3 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்று டாஸ்மாக், அடுத்ததாக மணல் கடத்தல். அந்த வழக்கு அடுத்த வாரம் வருகிறது. அது வெளியில வந்தா 5 மாவட்டங்கள் 3 அமைச்சர்கள் அதுல சிக்கிறாங்க. ஏவேலு, துரைமுருகன் மற்றும் இன்னும் சில அமைச்சர்கள் சிக்குவார்கள். இதை தாண்டி KN நேரு சொல்லவே வேண்டாம். 3க்கும் மேற்பட்ட வழக்குகளில் மந்திரி சபையில் 30 பேர்ல அதிகமான கல்வியும் அறிவும் கொண்டவராக இருந்தாலும் 26 இடத்துல 27வது இடத்துல தான் அவரை போடுறாங்க. அவர் நான் தேர்தலையே நிற்க மாட்டேன் என்று சொல்லி உள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. பிஜேபி செல்வார் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி மோடி வருகிறார். அதுக்குள்ள அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவார். எலெக்ஷன் ட்ரெண்டே மாறும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய உதவியாளர், சொல்லப்போனால் முன்னாள் உதவியாளர் தான் சொல்லணும், அவர் கைதாயிருக்காரு. கைதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் வழக்கில் ஒரு புகார் எழுந்ததன் தொடர்பாக கைதாயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல், அதாவது நியூஸ் பேப்பரில் போட்ட ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் ரியல் எஸ்டேட்ல புகார் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதனுடைய பின்னணி தகவல் என்ன சார்? இல்ல, அவருடைய நெருங்கிய பிஏவாக கிட்டத்தட்ட 2016 இவர் எம்எல்ஏ இந்த தடவை மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி அவரோடு பல வருடங்கள் தொடர்ச்சியாக பிஏவாக இருந்தவர் இவர்னு சொல்லிட்டு, அவர் பேர் என்ன சொல்றாங்க, ஜெய் பாலாஜின்னு சொல்லிட்டு, அவர் அவ்வளவு தொடர்ச்சியாக இருந்தவர் மருதம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுல பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு. இவர் மினிஸ்டருக்கு பிஏங்கிற பேரில் இதில் மதுரை முனிசிபாலிட்டிலையும் பல கான்ட்ராக்டர்கள் எடுத்திருக்கார். அவர் காதல் திருமணம் செய்து கொண்டு கலாவதிங்கிற சார்ட் அக்கௌண்ட்டையும் வச்சிருக்கார். ஸோ அதுவும் அவங்களுக்கு உதவி இருக்குது. இவங்க ரியல் எஸ்டேட்டில் 100 கோடிக்கும் அதிகமான லேண்டுகளை அந்த கம்பெனிக்கு வாங்கியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனிஸில் திரு பிடிஆர் அவர்களும் பார்ட்னர் என்பதாக முந்தா நேத்திக்கு ஆன்லைனில் இந்த புகாரை பற்றி ஒரு மூத்த வழக்கறிஞர் பதியும் பார்த்தேன், பேட்டி பார்த்தேன். ஸோ இப்பொழுது ஜெய் பாலாஜி, அந்த முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜியும் கலாவதியும் கைதாயிருக்காங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் 3.5 கோடிக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, ஆனா 77 லட்சம் தான் கணக்குல காட்டிட்டு அதுக்கும் கூட வேலை செய்யலன்னு அவங்க கொடுத்த புகார்ல கைது பண்ணியிருக்காங்க. போலீஸுடைய விசாரணையில் 100 கோடி வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. அதுல பல பேரை ஏமாத்தி லேண்டை வாங்கியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட லேண்டை கைமாற்றும் பொழுது அந்த கம்பெனியில திரு பிடிஆர் அவர்களும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு இல்லை எக்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அவர்கள் மிகவும் கிளீன் ஹேண்ட்ஸ் என்று சொல்லப்படும். அவர் இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்தி இது பண்ணுவார். அவர் தமிழ்நாடு கடனில் இருந்த தமிழ்நாட்டை மீட்பார்னாங்க. இப்போ திருப்பி இவங்க கடன் தான் வாங்கியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட், ஏன்னா பிடிஆருடைய இன்னொரு உதவியாளர் தான் உங்களுக்கு இவர் இது மேயருடைய ஹஸ்பண்ட். ஸோ அந்த வழக்கில் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் இப்போ இது நம்ம இப்போ இருக்கிற ஆஃபீஸ் கிண்டியில் ஒரு கமர்ஷியலாக
கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து ரெசிடென்ஷியலாக இருந்தால் ரஃப்லி உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு உங்களுக்கு 8,000 ரூபா வரி வரும். இது கமர்ஷியல்னு சொன்னால் 40,000 வரும். ஆனால் ரெசிடென்ஷியல்னு போட்டு கொடுத்து லஞ்சம் 2 லட்சம் கொடுத்தா அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ஏறாதுன்னு இது மாதிரி 200 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி மேயர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது மேயரே இல்லாமல் அங்கே ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏடிஎம்மாக உருவாகி இருக்கும் திரு மூர்த்தி அவர்கள், இன்னொரு பக்கம் இவர் இந்த அவர் தான் நம்பர் 1. இன்னைக்கு கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல இவர் வெளியேறிய பிறகு அவர் தான் நம்பர் 1. செந்தில் பாலாஜி இல்ல இது பண்ணோம்னா அவர் பழசதான். இன்னைக்கும் பல்வேறு விஷயங்கள் அவர் மூலமாக தான் நடக்குது. துறைக்கு வேறொருவர் அமைச்சராக இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் செந்தில் பாலாஜி மூலமாக தான் டாஸ்மாக்லையும் இபிலையும் இன்னைக்கு நடக்குதுங்கிறாங்க. பட் முந்தைய அளவுக்கு வேகம் இல்லை. ஏன்னா ஹைகோர்ட் பல விஷயங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. 10 ரூபா விஷயங்கள் இன்னைக்கு வாங்க முடியல. இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. அதனால இப்பொழுது நம்பர் 1 ஏடிஎம்மாக இருப்பவர் திருமூர்த்தி தான். ஸோ அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து ஏலக்காய் எஸ்டேட் வாங்கி கொடுத்தார் முதல் குடும்பத்துக்குன்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதனால் இப்போ மதுரை மிகப்பெரிய சிக்கல்லாம் மாட்டிட்டு இருக்கு. மதுரையிலேயே சென்ற முறையே 2024 தேர்தலில் 2வது இடத்துக்கு மிக வேகமாக கடைசி நிமிஷத்தில் வந்த பேராசிரியர் பிஜேபியில் வந்தார். ஸோ இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து 200 கோடி இங்கே நடந்த மாதிரியே திருப்பூர்லேயே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏமாத்துறதுங்கிறது நடக்கும். ஏன்னா நமக்கும் குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு 5,000 ரூபா கட்டுற இடத்துல 400 ரூபான்னு இந்த வருஷம் போட்டிங்கன்னா அடுத்த 4-5 வருஷத்துக்கு ஏறாது. அடுத்த தடவை ஏற்றுறப்ப அதுலேருந்து தான் ஏற்றுவாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்கள் நம்மளும் பல பேர் லஞ்சம் கொடுக்குறோம். ஸோ இப்போ அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி போன இவருடைய ஆட்சியிலேயே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா 10 பைசாவோ என்னமோ 6 மாதத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதை இன்னும் சரி பண்ணாமல் கமர்ஷியல்னு ஏமாற்றி பல கோடி ஊழல்கள். இவருடைய மேயருடைய கணவர் அவரும் இவருக்கு பிஏவாக இருந்தவர். ஸோ பிடிஆருடைய நெருங்கிய வட்டத்தில் இப்படி வருகுதுன்னு சொன்னால், அதாவது திமுக ஆட்சியிலேயே மிகவும் குறைவாக அல்லது ஊழலே செய்யாதவர், பணம் கொடுக்காம நான் ஜெயிச்சேன் என்று சொல்லிக் கொள்பவரே அவருடைய பிஏ, அதுவும் இவரே பிடிஆரே அதில் பார்ட்னராக இருந்தார் அப்படின்னு சொல்லியும் யூடியூப்பில் மூத்த வழக்கறிஞர் பேட்டி சொல்லியிருக்கார். இது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு வந்துடும். ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக எடுக்கக்கூடிய அஸ்திரம் 2-3 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒன்று டாஸ்மாக். பட் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இடி கோர்ட்டில் சிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி 2 படம் வந்துருச்சு. படம் ஓடலைங்கிறது வேற விஷயம், இட்லி கடையாக இருக்கட்டும் பராசக்தி. பட் ஒரு ஊழல் பணத்தை வச்சு எடுத்தது தடுக்க முடியாத அளவில் சிக்கிட்டாங்க. அடுத்ததாக மணல் கடத்தல், அந்த வழக்கு அடுத்த வாரம் வருகிறது. அது வெளியில் வந்தால் 5 மாவட்டங்கள் 3 அமைச்சர்கள் அதில் சிக்கிறாங்க. அதில் வந்து ஐஐடி கரக்பூர் கொடுத்த ரிப்போர்ட் செல்லாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஹைகோர்ட் ஏற்றுக்காது. அது ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஏவவேலு, துரைமுருகன் மற்றும் இன்னும் சில அமைச்சர்கள் சிக்குவார்கள். இதை தாண்டி KN நேரு சொல்லவே வேண்டாம். 3க்கும் மேற்பட்ட வழக்குகளில் ஏன் வழக்கு போடல? அவர் 35 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை கொடுத்தார் அப்படின்னு முதல் வழக்கு. அதன் பிறகாக உள்ளுக்குள்ள அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெண்டர் இதுக்கு 7.5% 10% வாங்கினார்னு 880 கோடினாங்க. அதன் பிறகு போன வாரம் திருப்பி ஒரு துறையை சேர்ந்த அதிகாரி இங்கே ஏஇ ஜேஇஇ எல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் லஞ்சத்தை திரு KN ரவிச்சந்திரன் பெற்றதற்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் அந்த எக்ஸாம் எழுதினவனுடைய மொபைலுக்கு KN ரவிச்சந்திரனுடைய PA மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் போன செய்திகள், எந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டுன்னு அவங்க சொல்லி பணம் கட்டின ப்ரூஃப், அந்த பணம் வெளிநாடு வரை போன ஹவாலா டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோம். நம்ம இது டிவிஎஸ்சி இன்னும் ஒழுங்காக FIR போடாமல் ஹைகோர்ட்டில் நாங்கள் விசாரிக்கிறோங்க. நாங்கள் நேற்றைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அது CBIக்கு கூட போகலாம். ஸோ KN நேரு கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள் அவரை சரியான ஒத்துழைப்பு இல்லை என்ற பட்சத்தில் சிறைக்கும் அனுப்பலாம். பட் இந்த வழக்கு இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்குவாரியை பொறுத்த வரைக்கும் பழனியாண்டியை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. பழனியாண்டியை தாண்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து வடகொரியாவிற்கு தமிழகத்திலிருந்து அணு கதிர்வுள்ள தாது மினரல் ஏற்றுமதி விவி மினரல்ஸ் வழக்கம் சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் அடுத்த வாரத்தில். அதுக்கு அடுத்தது சொல்லவே வேண்டாம், கஞ்சா விஷயம். ஸோ கஞ்சாவில் மாற்றி இருக்குது. ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம்னா, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அடுத்தது நந்தனம் காலேஜ்
காலேஜ் உள்ள அதை செய்தது திமுகவை சேர்ந்தவன் என்று வேற வருகிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் 28ஆம் தேதி மோடி வருகிறார். அதுக்குள்ள அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவார். மோஸ்ட்லி விஜயை நோக்கி ராகுல் காந்தி செல்வார் காங்கிரஸ்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஊழலை பிரதானமாக வைத்து இந்த வழக்குகளை வைத்து KN நேரு பிடிஆருடைய உதவியாளர், அடுத்தது இதில் மணல் கடத்தல், இந்த வழக்குகளை வச்சு எலெக்ஷன் ட்ரெண்டே மாறும். ஓகே, இப்போ அந்த பிஏ கைதாயிருக்காங்கல்ல, அது ஏதாவது பிடிஆரை பாதிக்குதா? இல்லை, பிடிஆர் முதல்ல தேர்தலில் நிற்பாரான்னே தெரியாது. ஏன்னா அவருடைய இது நார்மலாக பிஏ ஒரு மேயர் போயிட்டார்னா அவருடைய அதே குழுவிலேருந்து இது கொடுத்துருக்கணும். கொடுக்காம வைக்காமையே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பிடிஆர் ஒதுக்கு. ஏன்னா அவருக்கு துறையே ஒதுக்கலை. ஏதோ ஒரு கேள்வி கேட்ட பொழுது இந்த துறை எனக்கு கீழே இருந்தாலும் பணம் அலோகேட் பண்ண வேண்டியதெல்லாம் வேறொரு அமைச்சர்னு சொல்லி சட்டசபையில் ஓப்பனாக சொல்லிட்டார். ஸோ அவர் மிகவும் திறமையானவராக, அந்த மொத்த மந்திரி சபையில் 30 பேரில் அதிகமான கல்வியும் அறிவும் கொண்டவராக இருந்தாலும் 26 இடத்துலையோ 27வது இடத்துல தான் அவரை போடுறாங்க. அவர் நான் தேர்தலையே நிற்க மாட்டேன் என்று சொல்லி உள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. பிஜேபி செல்வார் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே இனிமே தான் வர முடியும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.